இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இந்த வேகன்சி தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 9,970 வேகன்சி ஓப்பனாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த வேகன்சியில் வேறு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து லெவல் 2 பொசிஷன். வந்து இனிஷியல் பே வந்து 19,900 சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட்டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமோ அத்தனையும் அப்ளிகபிள் தான். ஸோ அப்படி பார்த்தா 18 to 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 45 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவல் சியில் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 9,970. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லியிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா மற்ற எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது இப்போது ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வருது அப்படின்னா அவங்க யாரும் அப்ளை பண்ண வேண்டாம், நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நீங்கள் நான் கொடுத்துருக்கிற அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு திரும்பவும் டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அவங்களோட லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும், 2 அப்ளிகேஷன்லாம் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் படி உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க ஸ்டாண்டர்ட் படி மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். முக்கியமாக வந்து ஐசைட் வந்து இதில் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ ஐசைட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே எதுக்காவது லேசிக் சர்ஜரி இல்லை வேறு ஏதாவது ஐ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரயில்வே ஜோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போது தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா சதர்ன் ஜோன் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி சென்ட்ரல் ரயில்வே இருக்குது, ஈஸ்ட் ஜோன் இருக்குது. ஸோ கரெக்டான ஜோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே செலக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ஓன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆக்டிவாக வச்சுருக்கணும். அவங்க தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிக்க முடியும். அதே மாதிரி அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ மொபைல் நம்பர், அதை வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். அது வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது அப்ளிகபிள் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் 2024 ஏதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்போ நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக எந்த அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி இது வரைக்கும் ஆர்ஆர்பிக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றவங்க மாத்திரம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி ஆதார் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அங்கே வெரிஃபை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆதாரை வெரிஃபை பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அது எல்லா ஸ்டேஜ்லேயும் அதை கேட்டுகிட்டே இருக்கும். இதனால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆதார் கொடுக்காததுனால உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஸ்மூத் ப்ராசஸ்க்கும் போகாது. ஸோ வெரிஃபை ஆதார் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட்டில் ஒரு 12 லைன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, 12 காலம். 12 காலமும் கரெக்டாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணுங்கள்.
ஏன்னா இதை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ அந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதை தவிர அப்ளிகண்ட் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, மெட்ரிகுலேஷன் ரோல் நம்பர், இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர், அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் டேட்டு அண்டு இகேஒய்சி இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே ரிவ்யூ பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் எப்பவும் மாடிஃபை பண்ண முடியாது இந்த 12 ஃபீல்டு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க, ஃபீஸும் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 14/5 இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 14/5/2025 23/5/2025 கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் போய் கரெக்ட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் நீங்கள் 250 rupees நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணும் போதே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும் போதும் அதை வெரிஃபை பண்ணி ஸ்டாண்டர்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. நீங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கும் போது உங்கள்கிட்ட கரெக்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து இதே ஸ்டேட்டில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் கொடுக்கலாம். இல்லை அதர் ஸ்டேட், அதர் சிட்டிஸில் கூட அவங்க எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ராவலிங் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ் சம்மந்தப்பட்டது. எஸ்சி எஸ்டிக்கு மாத்திரம் ஃப்ரீ ட்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் போகும்போது, ரயில்வே ரிசர்வேஷனுக்கு போகும்போதும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் 2க்கும் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ராங் ஆன்சருக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு CBAT இது இருக்குது. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார்லேயோ எதுலையாவது ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால டிஸ்மிஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணாதீங்க, அவங்க நாட் எலிஜிபிள். அது மாதிரி ஃபோட்டோகிராஃப் அப்படின்னும் போது கிளியராக இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபு 2 monthsக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். அதை அப்லோட் பண்ணும்போது தயவுசெய்து பிளர் இல்லாமல் கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் ரன்னிங் லெட்டரில் ஸ்பெல்லிங் மாதிரி எழுதக்கூடாது, ரன்னிங் லெட்டரில் போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிளர் ஃபோட்டோகிராஃபோ சிக்னேச்சரோ இருந்தால் இந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது கால் லெட்டர்லேயே நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போடும்போதே அதை மென்ஷன் பண்ணிடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரிசர்வேஷன் போதும் ட்ராவலிங் போதும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் லோவோ பைலட்டு நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் எல்லா எக்ஸாம் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குது. அந்த ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் உங்களுக்கு வராது, ஸ்டைஃபண்ட் தான் வரும். ஸோ டியூரிங் ட்ரைனிங் பீரியட் they will pay only the stipend. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பாண்டோ அல்லது இன்டிமினிட்டி பாண்டோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசிக் சர்ஜரியோ ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நீங்கள் ஐக்கு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள், அவங்க அப்ளை பண்ணாதீங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா தான் ஃபீஸு. அதே மாதிரி SC/ST, டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 250 தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இதுலேயும் நீங்கள் CBT 1 நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகி CBT 1 அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த
சார்ஜஸ், அது பேங்க் சார்ஜஸ் போக மீதியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது நேம் ஆஃப் த பேங்க்கு, நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கூட கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் போடும் போதே. அப்போ தான் வந்துட்டு அந்த பேங்க் சார்ஜஸ் போக மீதி அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் இப்போ ஃபீஸ் கட்டினாலும் அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆக போகுது. அது மாதிரி கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ரெக்கமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் CBT 1 அப்படின்றது ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவதும் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுவீங்க, அது CBT 2. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இது 3 டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டும், நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவங்களுடைய டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் உங்களுக்கு அப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசவே இல்லை. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ITI படிச்சிருந்தா போதும். அதாவது ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன், முக்கியமாக வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். ஸோ இந்த ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேனு, டிராக்டர் மெக்கானிக்கு, காயில் வைண்டர், இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் மெக்கானிக்கு, இந்த மாதிரி படிச்சிருந்தா போதும். இல்லை அப்படின்னா SLC மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சுட்டு ஏதாவது அப்புறம் ட்ரேடு கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அதாவது 3 இயர்ஸ் ITIயில் 3 இயர்ஸ் பண்ணியிருக்கலாம். இது இல்லை அப்படின்னாலும் இன்ஜினியரிங் டிகிரி இந்த ஸ்ட்ரீமில், அதாவது மெக்கானிக்கலையோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிற கிரைட்டீரியா பெருசாக இருக்குது. நீங்கள் ITI படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஏதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை என்ஜினியரிங் டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஆல் ஓவர் இந்தியா 9970 அந்த டோட்டல் வேக்கன்சிக்கு அவங்க ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக வந்து சென்னை பார்த்தீங்கன்னா 362 வேக்கன்சி இருக்குது. இதை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சதர்ன் ரயில்வேயில் வரும் சென்னை, அன்ரிசர்வ்ல 155, SCக்கு 56, STக்கு 37, OBCக்கு 73, EWSக்கு 41. ஸோ டோட்டலாக வந்துட்டு 362 வேகன்சி வந்து ஓப்பனாக இருக்குது. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 37 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த டோட்டல் வேகன்சியை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த அதர் ஸ்டேட்டு வேகன்சியை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது 29/3. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு 12 ஏப்ரல், அதாவது இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ க்ளோசிங் டேட் அப்படின்றது April 11th. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அது 13 ஏப்ரல். அண்ட் மாடிஃபிகேஷன் வந்து 14th மேலேருந்து 23rd மே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் மாடிஃபிகேஷன் விண்டோ. அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் வந்து 13th மே, க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 11th மே, கரெக்ஷன் விண்டோ 14th மே டு 23rd மே. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இங்கே எல்லா ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன வெப்சைட் RRB இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி சென்னை கீழே தனியாக காப்பி பண்ணியும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து பாருங்கள். அது இல்லாமல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கலாம், எந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கலாம், அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லி குவாலிஃபைடாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே நான் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணி பழகிடுங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஈவன் ஃபீமேல்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.